அனைவருக்கும் வணக்கம். கடகராசினியர்களுக்கு தவம் இருந்தாலும் கிடைக்காத நல்ல செய்தி 1/12/2024 முதல் கடகராசிக்கு இந்த நல்ல செய்தி கிடைத்தே தீரும். அந்த வகையில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது, குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் குரு, அக்ரகதியிலும் கடகத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்றும், கன்னியில் கேதுவும், விருச்சகத்தில் சூரியனும் புதனும், தனுசு ராசியில் சுக்கிரனும், கும்பத்தில் சனி பகவானும், மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக கடகராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில கடகராசியை சேர்ந்த புனர்பூசம் 4ஆம் பாதம் முதல் பூசம் ஆயில்யம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு நிகழ இருக்கும் டிசம்பர் மாதம் 1ஆம் தேதி முதல் 7ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இத்தருணங்கள்ல இந்த வாரம் முழுவதுமே நீங்கள் எதிலும் அனுசரணையோடு நடந்து கொள்ள வேண்டுங்க. 3இல் உள்ள கேது உங்களுக்கு நன்மை அளிப்பார் என்றாலும் கூட ராசியில் பஞ்சமாதிபதி மற்றும் ஜீவனாதிபதி செவ்வாய் நீச்ச நிலையில் இருப்பது கவனத்தில் கொண்டு புதிய முயற்சிகள் எதிலும் இப்போது செய்யாமல் பாதுகாத்து கொள்ளுங்க. அஷ்டம சனி மற்றும் குரு வக்ரம் இவைகள் எல்லாம் பலவிதமான சிக்கலை ஏற்படுத்தும் என்பதால் எதிலும் முன்னெச்சரிக்கையும் சுமூகமான அணுகுமுறையும் தேவைங்க. அது மட்டும் இல்லாம கடகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இக்காலகட்டங்கள்ல நிதானம் இருந்தால் போதுங்க, எல்லாவற்றையும் இந்த வாரத்துல நீங்கள் சமாளித்து விடலாங்க. அதே போல் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தில் குரு அமர்ந்து 5ஆம் இடத்தை பார்ப்பதால் பூர்வ புண்ணிய பலன் அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் குரு பகவானும் சுக்கிரனும் உங்களுக்கு அனுகூலமாக சஞ்சரிக்கவில்லைங்க. பாக்கியஸ்தானத்தில் ராகுவும் ஜீவனஸ்தானத்தில் குருவும் இணைந்திருப்பது மிக கடுமையான பற்றாக்குறையை நீங்கள் இந்த வாரங்கள்ல சமாளிக்க வேண்டி இருக்கும் என்பதை கிரக நிலைகள் அறிவுறுத்தது. அதே போல் உங்களுடைய ராசிக்கு அஷ்டமஸ்தானமான 8ஆம் இடத்தில் சனி பகவான் இருப்பது ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்துதுங்க. அதனால் சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது மிக மிக நல்லதுங்க. அதே போல் உங்களுடைய ராசிக்கு கலத்திரஸ்தானமாகிய மகர ராசிக்கான அதிபதி சனி பகவான் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் ஒரு சில நன்மைகள் ஏற்பட்டாலும் கூட எதிர்பாராத பல பின்னடைவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. செவ்வாய் ஜென்ம ராசியில் இருப்பதால் உஷ்ண சம்பந்தமான உடல் உபாதைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. இருந்தாலும் கூட அவர் தற்போது நீச்சம் பெற்று சஞ்சரிப்பதால் இந்த உடல் உபாதைகள் நீங்கள் பயப்படக்கூடிய அளவிற்கு பெரிய அளவிற்கு பாதிப்பு ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க. குடும்ப பிரச்சனைகளும் கவலை அளிக்குங்க. கேது ஒருவரை உங்களுக்கு அனுகூலமாக இருப்பதால் முயற்சிகள்ல சிறு வெற்றி கிடைக்குங்க. எதிர்பாராத இடங்களிலிருந்து உங்களுக்கு உதவிகள் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. எதிர்பாராத இடங்களிலிருந்து உதவிகள் கிடைத்து கொண்டே இருக்குங்க. மருத்துவ செலவுகள் சற்று அதிகமாகவே இருக்கக்கூடுங்க. குடும்ப நலன் சம்பந்தமான முக்கிய முடிவுகள் எடுப்பதை ஒத்தி போடுவது மிக மிக நல்லது. திருமண முயற்சிகள்ல தவறான வரனை நிச்சயித்து விடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு என்பதால் இது மாதிரியான முயற்சிகள்ல வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது மிக மிக நல்லது. அதுவும் உங்களுடைய எதிர்காலத்திற்கு நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. கடகராசி சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு 1ஆம் தேதி முதல் 7ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் சூரியன், சனி, ஜீவனஸ்தானத்தில் குரு ஆகிய கிரகங்கள் நன்மையை தராது. உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் 1ஆம் தேதி முதல் 7ஆம் தேதி வரை மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது அஷ்டமஸ்தானத்தில் சூரியன், சனி, ஜீவனஸ்தானத்தில் குரு ஆகிய கிரக நிலைகள் நன்மை தராது என்பது மிக பிராதான ஜோதிட நூல்கள் அறிவுறுத்தி இருக்குதுங்க. அலுவலகத்தில் உழைப்பும் பொறுப்புகளும் சக்திக்கு மீறியதாகவே இருக்குங்க. பலருக்கு பதவிக்கு ஏற்ற ஊதியம் கிடைப்பது என்பது சற்று கடினம் தாங்க. மேலும் காரணமில்லாமல் உங்கள் மீது மேலதிகாரிகள் குற்றம் குறை கூறிக்கொண்டே இருப்பாங்க. நியாயமாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவை மறுக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. இது மாதிரியான நேரங்களில் நீங்கள் பொறுமையாகவும் நிதானமாகவும் சூழ்நிலையை கையாள்வது மிக மிக அவசியங்க. அதே போல மிகவும் பொறுமையாக இருக்க வேண்டிய ஒரு தருணமாக தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குது என்பது கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. அதே போல் மிதுன ராசி சேர்ந்த தொழில்
தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்த வரைக்கும் போட்டிகள் கடினமானதாக இருக்குங்க. சந்தை நிலவரம் அடிக்கடி மாறும். சக கூட்டாளிகளினால் பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக தாங்க அமைஞ்சிருக்குது. அது மட்டும் இல்ல, மிக கடுமையான நிதி நெருக்கடியை நீங்கள் சமாளிக்க வேண்டி வருங்க. புதிய முதலீடுகள், முயற்சிகள், விஸ்தரிப்பு திட்டங்கள் ஆகியவற்றை கண்டிப்பாக தவிர்த்துக்கோங்க. கிரக நிலைகள் சரியில்லாத காரணத்தினால புதிய கடன்களை ஏற்படுத்தி கொள்ள வேண்டாம். கூடுமான வரைக்கும் கடன் வாங்கி கொள்வது தவிர்ப்பது மிக மிக நல்லதுங்க. ஏன்னா அத்தகைய கிரக நிலைகளின் போது வாங்கும் கடன் வெகு வேகமாக வளரும் என பூர்வ பாராச்சரியம் என மிக பழமையான ஜோதிட கிரகந்தம் விலக்கி இருக்கும் பட்சத்தில் கடன் வாங்க வேண்டும் இந்த மாதிரியான விஷயங்கள்ல அதிக கவனத்தோடு இருப்பது மிக மிக நல்லது. கடகராசியை சேர்ந்த மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் இந்த வார கிரக நிலைகள் உங்களுக்கு அனுகூலமாக சஞ்சரிக்கின்றன. கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. அதே போல் கிரகிப்பு திறனும் நினைவாற்றலும் அதிகரிக்கும். அதே போல இந்த காலகட்ட கிரக நிலைகள் அடிக்கடி மாறுவதால் படிப்பில் கவனமாக இருப்பது அவசியங்க. பிற மாணவ மாணவிகளுடன் நெருங்கி பழகுவது தவிர்ப்பது அவசியம். ஒரு சிலருக்கு வீண் பழி ஏற்படக்கூடும். கவனமாக இருங்க. யாரையும் கண்மூடித்தனமாக நம்ப வேண்டாம். முழு கவனத்தையும் உங்களுடைய கல்வியில் வைப்பது எதிர்காலத்திற்கு மிக மிக நல்லதுங்க. அதே போல் விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் கிரகங்கள் அவ்வளவு அனுகூலமாக இல்லைங்க. உங்களுடைய விளைபொருட்களுக்கு குறைந்த விலையே கிடைக்குங்க. சந்தை நிலவரத்தை முன்கூட்டியே விசாரித்து அதன் அடிப்படையில் சரக்குகளை சந்தைக்கு அனுப்புங்க. அதே போல முன்பணம் வாங்கி கொண்டு அனுப்புவது நல்லது. கண்மூடித்தனமாக யாரையும் நம்ப வேண்டாம் என்பதையும் கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அதே போல் கடகராசி சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் பெண்மணிகளுடைய நலன்களை பாதுகாக்க இரு கிரகங்கள், ஒன்று குரு மற்றொன்று சுக்கிரன், இந்த வாரம் முழுவதுமே இருவருமே உங்களுக்கு அனுகூலமாக அமைஞ்சிருக்குல்லங்க. குறிப்பா உடல் நலன்ல கவனமாக இருங்க. நிரந்தரமாக மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கொள்ளும் சகோதர சகோதரிகள் மறந்து விடாமல் குறிப்பிட்ட நேரத்தில் உறங்க செல்வதும் ஓய்வெடுப்பதும் மருந்துகளை எடுத்துக்கொள்வதும் அவசியம். குடும்ப பிரச்சனையில் உணர்ச்சி வசப்படுவதை தவிர்ப்பது மிக மிக அவசியங்க. தேவையில்லாத விஷயங்கள்ல தலையிட வேண்டாம். பொறுமையாக குடும்ப சூழ்நிலையை கையாள்வது அவசியங்க. எடுத்தோம் கௌத்தம் என்று யாரிடமும் எடுத்தெறிஞ்சு பேசிவிட வேண்டாம். கடகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான விஷயங்கள்ல நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது சில நேரத்தில் சுய கௌரவம் இழக்கும்படியான சூழல் அமையுங்க. ஒப்பந்தங்கள் ரத்தாகி சிறு நஷ்டம் ஏற்படலாம். கையெழுத்து போடும்போது கவனமாக போடுங்க. அதே போல் கொடுக்கல் வாங்கலில் சிக்கல்கள் உண்டு. தொழில் குறுக்கீடுகள் வரலாங்க. வீண் பழி சுமத்தப்படலாம். பொது வாழ்வில் உள்ளவர்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக தான் காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம பெண்களால் அவபாதம் ஏற்படக்கூட இருக்குது. அதே போல இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் அதே போல் நீங்கள் பொறுமை காப்பது அவசியங்க. உங்களுடைய சொந்த விஷயங்களையோ குடும்ப விஷயங்களை பற்றி யாரிடமும் எதற்காகவும் குடும்ப விஷயங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டாங்க. சக ஊழியர்களாக இருந்தாலும் சரி, எதிர்பாலினத்தவருடன் பழகும் போது அதிக எச்சரிக்கை தேவை என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. கடகராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது அஷ்டமியில் பைரவரை வழிபாடு செய்யுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துது.